Let me add the another image. Okay. Okay. இன்னொரு இமேஜ் ஆட் பண்ணிடுறேன். யா, எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். கேன் எவ்ரி ஒன் சி? ஓகே, எல்லாருமே பாருங்க. இப்போ நான் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் எல்லாத்துக்கும் நான் காட்டிகிட்டு இருக்கேன். அந்த ஸ்க்ரீனில் இருக்கிறத நான் அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன். நல்லாவே பார்த்துக்குங்க நீங்கள். ஐ திங்க் எல்லாத்துக்கும் விசிபிளாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் இந்த இமேஜ், அதாவது இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச இமேஜ் வந்து இந்த இமேஜ் இருக்கு பாருங்களேன் இங்கே. ஓகே, இதில் எனக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு க்ளோஸ் அபவ் இந்த சைடு லெஃப்ட் சைடில் இருக்க சாரி லெஃப்ட் சைடில் இருக்க இமேஜ் நான் ஃபஸ்ட்டு காட்டுறேன். இந்த இமேஜை நான் உங்களுக்கு வந்து ஜூம் பண்ணி காட்டுறேன். நல்லாவே பாருங்கள். எப் இப்போ இந்த இமேஜை மட்டும் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது 2 நாளாக வந்து கன்சிக்யூட்டிவாக வந்து மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டே ஹை எடுத்துச்சுன்னா நெக்ஸ்ட் டே, அதாவது இன்னைக்கு நம்ம வந்து மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும்போது வந்து மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதுதான், இஃப் த ப்ரைஸ் க்ளோசஸ் அபவ் இட்ஸ் ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் த ஃபாலோவிங் டேஸ் பயாஸ் வில் டார்கெட் த ப்ரீவியஸ் டே ஹை. அதாவது மார்க்கெட் வந்து இப்போ ப்ரீவியஸ் டே ஹை எடுத்துக்கிட்டே இருக்குன்னா ப்ரீவியஸ் டே ஹையவே எடுத்துக்கிட்டு இருக்கும். ஆனால் 4 கன்சிக்யூட்டிவ் டேஸாக அதை எடுத்துக்கிட்டே இருந்ததுன்னா தெர் மைட் பி ரிவர்சல் ஆல்சோ மைட் பி ஹேப்பனிங். அதே மாதிரி இங்கே பாருங்க, அப்படி இப்போ ப்ரீவியஸ் டே ஹை அது எடுக்கலைன்னா என்ன ஆகும்? பாடி மேலே க்ளோஸ் ஆகல, பாடி கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. அப்படின்னா என்ன ஆகும்னா இது வந்து பயாஸ் வந்து ப்ரீவியஸ் டே லோவை டார்கெட் பண்ணும். அதாவது நம்ம பொசிஷன் வந்து எப்படி பார்க்கணும்னா, நம்ம ஏன் பை பார்க்கணும், எந்த பக்கம் நம்ம பை பார்க்கணும், எந்த பக்கம் செல் பார்க்கணும், இது எல்லாமே இதுல இருந்து தான் சொல்லும் நமக்கு. Fail to close if the price trades above its previous day high but closes back below it, if the following days buyers will target previous day low. அதாவது மார்க்கெட் வந்து என்ன பண்ணுன்னா, மேலே வந்து பாடி க்ளோஸ் ஆகலை, பாடி வந்து இதுக்கு கீழே தான் க்ளோஸ் ஆயிருக்கு, ப்ரீவியஸ் டே ஹைக்கு கீழே தான் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு ரீசன் நமக்கு வந்துச்சுன்னா என்ன ஆகுனா, மார்க்கெட் வந்து அடுத்த நாள், அதாவது இன்னைக்கு வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகும்போது என்ன ஆகுனா ப்ரீவியஸ் டே லோ இருக்குல்ல அதை தான் டார்கெட் பண்ணும். இது வந்து நான் என்னோட அனாலஜியில் நான் என்னோட இதில் நான் வச்சு நான் பண்ணியிருக்கேன். நான் பொறுங்க, இப்போ இதை நான் ஹைட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் இதை போட்டு காட்டுறேன். செகண்ட் இமேஜ் நான் போட்டு காட்டுறேன். அதை நல்லா பாருங்கள் எல்லாருமே.
ஓகே, ஐ திங்க் இது வந்து கரெக்டாக காட்ட வைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து மார்க்கெட் வந்து இன்சைட் கேண்டில் வந்ததுன்னா என்ன பண்ணும்? இப்போ மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டே லோ, அதாவது ப்ரீவியஸ் டே லோ, ப்ரீவியஸ் டே ஹையை வந்து மேலே எடுத்துருச்சு, பாடி மேலே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலேயே போயிட்டு இருக்கும். இல்லை பாடி வந்து ப்ரீவியஸ் டே ஹையை எடுத்தாலுமே பாடி வந்து உள்ளே தான் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா அடுத்த நாள் வந்து ப்ரீவியஸ் டே லோவை வந்து டார்கெட் பண்ணும். ஆனால் இப்போ மார்க்கெட் வந்து எனக்கு ரெண்டு பக்கமே எடுக்கல. மார்க்கெட் வந்து இன்னைக்கு வந்து மேலேயும் எடுக்கல, பை சைட் லிக்விடிட்டி எடுக்கல, செல் சைட் லிக்விடிட்டி எடுக்கல. இல்லை அந்த பக்கம் இருக்கிற இது நிறைய பேரில் சொல்லுவாங்க, நம்ம ப்ரீவியஸ் டே ஹை எடுக்கல, ப்ரீவியஸ் டே லோ எடுக்கல, ஸ்விங் ஹை எடுக்கல, ஸ்விங் லோ எடுக்கல, இது மாதிரி நிறைய பேரில் சொல்லுவீங்க. ஆனால் வந்து பயாஸில் வந்து சொல்லும்போது வந்து ப்ரீவியஸ் டே ஹைலையும் ப்ரீவியஸ் டே லோவையும் எடுக்காம மார்க்கெட் வந்து இப்படி க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா the price trades in an inside bar that doesn't take either previous day high or previous day low. It will refer to the previous candle for its bias. If the previous day closed above its open, it will target previous day and vice versa. அதாவது என்ன ஆகும்னா இப்போ இன்னைக்கு வந்து நேற்று வந்து மார்க்கெட் என்னாச்சுன்னா போன இது முந்தானயத்தோட ப்ரீவியஸ் டே ஹையும் ப்ரீவியஸ் டே லோ ரெண்டையுமே எடுக்கல. அப்போ இன்னைக்கு மார்க்கெட் எதை டார்கெட் பண்ணோம்னா முந்தா நேற்று என்ன பாடி க்ளோஸ் ஆயிருக்கு மேலே, அதுக்கு முன்னாடி நாள் வந்தது வந்து ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே பாடி க்ளோஸ் ஆயிருக்கான்னு பார்த்து இப்போ இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகிறது என்ன ஆகுனா கீழே வந்து கரெக்டாக வந்து ஐஆர்எலோ இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டியோ இல்லை நம்ம கரெக்டான ஒரு டிமாண்ட் ஜோன்லையோ அங்கேருந்து டச் ஆகி மேலே போய் இங்கே சப்ளை ஜோனில் டச் ஆகி அங்கேருந்து மேலே வந்து ப்ரீவியஸ் டே ஹையை வந்து டச் பண்ணும். அதே மாதிரி தான் வைஸ் வெர்ஸா தான். இப்போ இது பாடி வந்து மேலே க்ளோஸ் ஆகலை, முந்தானத்துக்கு முன்னாடி நாளோட இது வந்து பாடி மேலே க்ளோஸ் ஆகலை அப்படின்னா ப்ரீவியஸ் டே லோவை வந்து டார்கெட் பண்ணும். இல்லை இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். அடுத்த எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறோன்னா, இஃப் த ப்ரைஸ் ட்ரேட்ஸ் அண்ட் அவுட் சைடர் பார், அதாவது பை சைட் லிக்விடிட்டி எடுத்துருச்சு, செல் சைட் லிக்விடிட்டி எடுத்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா, if a price trades an outside bar that takes both previous day high and previous day low but closes inside the range, no bias is assigned. அதாவது no bias is assigned னா இது வந்து ரெண்டு பக்கம் லிக்விடிட்டி எடுத்துருச்சு, அடுத்து என்ன டைரக்ஷனில் அது போகணும்னா அன்னைக்கு நோ ட்ரேடிங் டே. நோ பயாஸ்ன்னு வந்துருச்சுனாவே நோ ட்ரேடிங் டே. அன்னைக்கு ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா எந்த பக்கமும் பை சைட் லிக்விடிட்டி செல் சைட் லிக்விடிட்டி எடுக்காம மார்க்கெட் எந்த டிசிஷனில் எந்த சைடில் போகுதுன்னு நமக்கு தெரியாது. இது முந்தா நாள் இருக்க இது எடுத்தோ வந்து மெஷர் பண்ண முடியாது. அதனால இதை அவாய்ட் பண்ணுறது எவ்வளவோ மேலே. நோ பயாஸ்ன்னு வந்தா இதுக்கு நான் ஒரு நல்ல ஒரு இண்டிகேட்டர் சொல்கிறேன், எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. நான் அந்த இப்போ சாட்லேயும் டைப் பண்ணுறேன். டி ட்ரேட்ஸ் டெய்லி பயாஸ் பாக்ஸில் வந்து டிஎஃப்ஓன்னு வரும். என்னோட சாட்டில் பாருங்கள், யார் யாருக்கெல்லாம் வந்து டெய்லி பயாஸ் வந்து இந்த மாதிரி நீட்டாக புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காகவே வந்து மார்க் பண்ணி கொடுத்துருன்னு நினச்சிங்கன்னா டி ட்ரேட்ஸ் டெய்லி பயாஸ் டிஎஃப்ஓன்னு சொல்லி ஒரு இண்டிகேட்டர் இருக்குது. அந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுங்கள். அது உங்களோட ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டராக வச்சுக்கிட்டிங்கன்னா அது ரெஃபரன்ஸ்க்காக வச்சுக்கோங்க. அது உண்மையாக உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். அடுத்து இப்போ இந்த இமேஜ் முடிஞ்சிருச்சு. அடுத்த இமேஜ் நான் காட்டுறேன். அடுத்த இமேஜ் நான் உங்களுக்கு காட்டுறேன். 1 minute. யா இப்போ அதே மாதிரி தாங்க, நம்ம ப்ரீவியஸ் டே ஹை பார்த்தோம், ப்ரீவியஸ் டே இது நோ பயாஸ் இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து என்னென்னா, இப்போ வந்து பாடி வந்து கீழே க்ளோஸ் ஆகுது, மார்க்கெட் வந்து பேரிஷில் இருக்குது. பேரிஷில் வந்து மார்க்கெட் வந்து ப்ரைஸ் வந்து ப்ரீவியஸ் டே லோக்கு கீழே க்ளோஸ் ஆகுது அப்படின்னா இன்றைக்குமே நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா ப்ரீவியஸ் டே லோலேருந்து செல் பார்க்கலாமான்றதுக்கான இதுதான் இது. அதே மாதிரி இப்போ பாடி மேலே க்ளோஸ் ஆகலை, பாடி வந்து மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்குன்னா அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னா நம்ம ஒரு பை பார்க்கலாம், ரிவர்சல் பார்க்கலாம். அந்த இதுக்காக தான் இது. இந்த 3 டெய்லி பயாஸையும் நல்லா வந்து மனப்பாடம் பண்ணிக்கிங்க. இந்த 3 டெய்லி பயாஸ் எதுக்கு யூஸ் ஆகும்னா, இன்னைக்கு வந்து நான் பை பார்க்குறேன்னா செல் பார்க்குறேன்னா இந்த பேரில் நான் என்ன எதிர்பார்க்கலாம், எங்கேருந்து நான் எதிர்பார்க்கலாம். அப்படி நான் ஒரு பை பார்க்குறேன்னா செல் பார்க்குறேன்னா தெரிஞ்சாவே போதும். அதுக்கப்புறம் என்ட்ரியோட ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் வேறு.
ஃபேர் வேல்யூல என்ட்ரு ஆகிறனா, ஆர்டர் பிளாக்ல என்ட்ரு ஆகணும்னா அதெல்லாம் வேறு. ஆனால் உங்களுக்கு எந்த சைடில் என்ன இது நான் எதிர்பார்க்குறேன்றதா தெரியணும். அதுவும் இல்லாமல் ட்ரான் லிக்விடிட்டி எங்கே நான் டார்கெட் வைக்க போகிறேன்றது உங்களுக்கு தெரியணும். அதுக்காக தான் இந்த இதெல்லாம் நாங்கள் சொல்லித்தரேன் நான். இந்த 3 இதுவும் நான் க்ரியேட் பண்ணி வச்சது ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் யூஸ் ஆகுது. இப்போ எல்லாத்துக்கும் காட்டிட்டேன் ப்ரோ. ஓகே தானே ப்ரோ உங்களுக்கு? ப்ராஃபிட் பேலஸ் ப்ரோ ஓகே தானே உங்களுக்கு? I think daily bias has been done today. Let me short every images. I will show you every images for the time being. யாருக்கா இந்த இமேஜஸ் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இது டெலிகிராம் லிங்க் இருக்குது. டெலிகிராம் லிங்க்கில் நீங்கள் போய் பாருங்கள். டெலிகிராம் லிங்க்கில் நான் ஆல்ரெடி இதை போட்டேன். நான் டெலிகிராம் லிங்க்கில் நீங்கள் பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறவங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை இந்த இமேஜஸ் வந்து கொடுக்குறதுனால எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. தாராளமாக நான் வாங்கிக்கிங்க. இன்னைக்கு வந்து ட்ரேடிங் ஓடிக்கொண்டு இருக்கிறது. கோல்டு வேறு செல் கொடுத்துருக்கேன். இப்போ எப்படி போயிட்டுருக்குன்னு நான் பார்க்கல. இப்போதைக்கு நான் எல்லாத்தையுமே நான் இது பண்ணுறேன். நான் பாருங்கள் போல் சி எவ்ரி இமேஜஸ். ஐ திங்க் யா இதுதான் ப்ரீவியஸ் டே லோ எல்லாமே நான் கொடுத்துட்டேன் நான் இப்போதைக்கு உங்களுக்கு. யா எல்லா பேரும் பார்த்துக்குங்க. இதுதான் வந்து நான் போட்டிருக்கேன். எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் எதுனாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். டெலிகிராம் சேனலில் இது நான் ஃபோட்டோஸுவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபோட்டோஸ் வேணால் நீங்கள் அதுலேருந்து எடுத்துக்கோங்க. தாராளமாக எடுத்து நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கோங்க. இது வந்து டெய்லி பேஸ் நம்ம பார்க்குறதுக்கான ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நம்ம இன்றைக்கி வந்து பை எதிர்பார்க்குறோமா செல் எதிர்பார்க்குறோமான்னு இருந்தாவே 50% ஆஃப் த கெஸ் ஒர்க்கே டன்னுங்க. 50% ஆஃப் த கெஸ் ஒர்க் டன் ஆயிரும். இப்போ சார்ட் எக்ஸாம்பிள் ப்ரோ ஒரே நிமிஷம் பாருங்க. ஒரு பேர் எடுத்துக்கிறேன். நான் இது எல்லாத்தையும் டெல் பண்ணிடுறேன். நான் ஓகே ஓகே இது கோல்டு ஓடிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம வந்து ஜிபிபி ஜேபிஒய் போவோம். ஜிபிபி ஜேபிஒயில் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிவிட்டு ட்ராயிங்கை டெலிட் பண்ணிவிட்டு டெய்லி டைம் ஃப்ரேம் ட்ராப் ஆகிட்டு இண்டிகேட்டர்ஸ் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிடுறேன். நான் சொன்னால் ஆப் செஷன்ஸ் மார்க்கெட்டிங் ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே ப்ரோ இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ப்ரோ. நல்லாவே பாருங்கள் ப்ரோ. கேட்ட மாதிரியே நான் எல்லாத்துக்குமே இப்போ எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன். நான் இப்போ இது ரேஞ்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே டெய்லி டைம் ஃப்ரேம் கேண்டில். டெய்லி டைம் ஃப்ரேம் கேண்டில் என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். அப்படியே வரிசையாக பாருங்கள். மேலே மேலே அப்படியே க்ளோஸ் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். as you can see over here, previous day ஹையை ஸ்வீப் பண்ணி பாடி க்ளோஸ் ஆக அடுத்த நாள் வந்து என்ன ஆகுதுன்னா மேலேயே தான் போயிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் டெய்லி பயாஸ் வந்து மேலே க்ளோஸ் ஆக மேலே போய்கிட்டே தான் இருக்குது. இங்கே பாருங்கள். இங்கே வந்து மார்க்கெட் வந்து இது ஆகலை. as you can see over here, பாடி வந்து மேலே க்ளோஸ் ஆகலை. ப்ரீவியஸ் டே லோ வந்து ஸ்வீப் பண்ணணுமானா ஸ்வீப் பண்ணாமல் மேலே போயிடுச்சு. ஏன்ற ரீசன் நான் சொல்கிறேன். லோயர் டைம் ஃப்ரேமில் மாற்றும்போது சொல்கிறேன் நான். இப்போ இங்கே பாருங்கள். இங்கேயுமே இதாக தான் இருக்குது. ஆனால் ப்ரீவியஸ் டே லோ வந்து அதை இது பண்ணல. இப்போ ஓகே. இப்போ உங்களுக்கு தெளிவாக எல்லா எக்ஸாம்பிள்ஸுமே கரெக்டாக வந்துன்னு நினைக்கிறேன். 4 டைம் ஃப்ரேம் ட்ராப் ஆகிறேன். நான் 4 டைம் ஃப்ரேமில் ட்ராப் ஆகும்போது கரெக்டாக இப்போ இந்த கேண்டில் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். நான் அதாவது நேற்று 24 செப்டம்பரோட சார்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுறேன். நான் லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ப்ரீவியஸ் டே லோ இப்போ இதுதான் டார்கெட் பண்ணணும். 4 hours டைம் ஃப்ரேமில் இங்கே நமக்கு ஆல்ரெடி ட்ரான் லிக்விடிட்டி ஆயிருக்கு. ஸ்விங் லோவை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஸ்விங் ஹை இங்கே இருக்குது. இன்னமும் வந்து லிக்விடிட்டி இங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது. இங்கேயுமே லிக்விடிட்டி இருக்குது. இப்போ ஒவ்வொரு தடவையும் மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டே ஹையை க்ளோஸ் பண்ணி போகும்போது அடுத்தடுத்த டார்கெட் வந்து மேலே போய்கிட்டே தான் இருக்குது. நீங்களே பார்க்கலாம். இப்போ 4 டைம் ஃப்ரேம் நான் ட்ராப் பண்ணுறேன். 4 டைம் ஃப்ரேம் ட்ராப் பண்ணி அடுத்து வந்து இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டே லோவில் தான் இருக்குது. இன்றைக்கி வந்து மார்க்கெட்டோட பயாஸ் வந்து இதுதான். இப்போ உங்களுக்கு இண்டிகேட்டர் நான் மாற்றி நான் கொடுக்குறேன். நான் டி ட்ரேட்ஸ் டெய்லி பயாஸ் இதை நான் டைப் பண்ணியிருக்கேன்.
இந்த இண்டிகேட்டர் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபெயில் டு க்ளோஸ் அபவ் ப்ரீவியஸ் டே ஹை பயாஸ் ப்ரீவியஸ் டே லோ அப்படின்னு சொல்லுது. ஆனால் மேலே வந்து இன்னமும் வந்து மேலே வந்து ஸ்விங் ஹை, அதாவது ப்ரீவியஸ் மந்தோட ஹையோட ப்ரீவியஸ் மந்தோட லிக்விடிட்டி மேலே தான் இருக்குது. அதனால நான் மார்க்கெட் வந்து மேலே வந்து பை சைடு லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணதுக்கு அப்புறம் கூட நான் ரிவர்சல் எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இந்த இடத்துல தான் நான் வந்து எதிர்பார்க்கறது என்னன்னா பை சைடு லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணும், செல் சைடு லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கு. அதனால தான் இன்னைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போதைக்கு ஜேபிபி ஜிபிஒய் ஜிஜேன்னு சொன்னால் போதும், கரெக்டாக எல்லாத்துக்கும் புரியும். நார்மலாக பார்த்தா கரெக்டாக வந்து இங்கே இருக்க ஆர்டர் பிளாக்லேருந்து அது கீழே விழுந்திருக்கணும். இங்கே இருக்க ஆர்டர் பிளாக்லேருந்து இது கீழே விழுந்திருக்கணும். இதுதான் இப்போ ஆர்டர் பிளாக்கு. இந்த ஆர்டர் பிளாக்கை அது ரெஸ்பெக்ட் பண்ணுமா பண்ணாதான்றது தான் இதுக்கப்புறம் வர பேச்சு. இதுதான் வந்து ஐஆர்எல், இதுதான் வந்து இஆர்எல், இதுதான் லிக்விடிட்டி. இன்னைக்கு ஸ்வீப் பண்ண வேண்டிய லிக்விடிட்டி இதுதான். ஏன்னா டெய்லி பயாஸில் இதுதான் வந்து இன்னைக்கு செல்லு தான் வரும்ன்றது போட்டிருக்கு. ஆனால் இதுக்கு மேலே வந்து இன்னைக்கு வந்து லிக்விடிட்டி இருக்குது. ஏன்னா லைங் லிக்விடிட்டி இருக்குது. அதனால தான் இன்னைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 30 மினிட்ஸ் ட்ராப் பண்ணுறேன். நான் 30 மினிட்ஸில் ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணிவிட்டு நம்ம இன்றைக்கி பார்ப்போம். யூ கேன் சி ஓவேயோ 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நான் மார்க் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். 1 மினிட். ஏப் ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணிட்டேன். இதுதான் இப்போ வரைக்கும் ஆர்டர் பிளாக்கு. இங்கேருந்து செல் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் மேலே வந்து லிக்விடிட்டி இங்கேயுமே இருக்குது. ஒரு நிமிஷம். கரெக்டாக இந்த இடத்துல லிக்விடிட்டி இருக்குது. அதுவும் மந்தோட லிக்விடிட்டி இருக்கிறனால வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. யா இப்போ நீங்கள் பார்க்கலாம், தெளிவாக பார்க்கலாம். இந்த இடத்துல நான் இங்கே ஒரு மார்க் பண்ணிக்க, இங்கே ஒரு லைன் வந்துட்டு இருக்குல்ல, இந்த லைனில் வந்து மந்த்லி லிக்விடிட்டி இருக்குது. கரெக்டாக இந்த இடத்துல இருந்து தான் விழணும். இதுதான் வந்து ஆர்டர் பிளாக்கு. 15 மினிட்ல 13 மினிட்லேயே ஆர்டர் பிளாக் இதுதான். 30 மினிட் ஆர்டர் பிளாக் இதுதான். ரிவர்சல் இன்னைக்கு ஆகுமா ஆகாதான்னு இருக்கணும். ஆனால் இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து இப்போ ஓடிட்டு இருக்கிறது என்னன்னா, மார்க்கெட் வந்து மேனிப்புலேஷன் நடக்காமல் அதுக்கப்புறம் மேனிப்புலேஷன் நடந்ததுக்கப்புறம் கூட ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போதைக்கு நீங்களே பாருங்க. 1 மினிட். எங்கள் ட்ரேடிங் செஷன் போட்டப்ப ஏஷியன் செஷன் காட்டுறேன் பாருங்க. ஏஷியன் செஷன் ஓடிட்டு இருக்குது. இப்போ ஏஷியன் செஷனில் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுட்டோம். பாடியை மட்டும் மார்க் பண்ணாலே போதும். பாடியை மட்டும் மார்க் பண்ணாலே இந்த இடத்துல இருந்து செல் கரெக்டாக போகணும். ஆனால் மேனிப்புலேஷன் இன்னும் நடக்காத காரணத்தினால மேனிப்புலேஷனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இங்கே மேனிப்புலேஷன் நடந்ததுக்கப்புறம் கூட இங்கே செல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. இந்த இடத்துல தான் யூஸ்வலாக போகணும். ஆனால் இந்த செல் மணி ட்ராப் பண்ணுற மாதிரி கரெக்டாக இந்த இடத்துல பாருங்கள். இதுதான் சப்ளை ஜோன்னு சொல்லி எல்லாமே என்ட்ரி இங்கே கொடுப்பீங்களா? இங்கே தான் வந்து நார்மலாக எல்லா எஸ்எம்சி ட்ரேடரு, எல்லா இந்த ஃபிப்னாச்சி ட்ரேடர்ஸு எல்லா பேருமே இங்கேருந்து தான் வந்து ட்ரேடிங் எடுப்பாங்க. ஆனால் இதுக்கு மேலே மந்த்லி வந்து மேலே வந்து லிக்விடிட்டி இருக்கனால இந்த இடத்துல வந்து ஸ்வீப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் இப்போ உங்களுக்கு பாத்வே போட்டு காட்டுறேன். இந்த இடத்துல இருந்து இங்கே வந்து ஸ்வீப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கீழே வந்து ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் கொடுத்து அதுக்கப்புறம் இங்கே வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணதுக்கப்புறம் கூட இங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதுதான் இன்னைக்கு என்னோட ஜிஜேவோட அவுட்லுக்கு. இதுதான் டெய்லி பயாஸ். அதாவது டெய்லி பயாஸ்ன்றது வேற எதுவும் கிடையாது. ஒரு நாள் வந்து ப்ரீவியஸ் டேவோட ஹையை வந்து ஸ்வீப் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னா அடுத்த ப்ரீவியஸ் டே ஹையை தான் ஸ்வீப் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும் அது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே லோவை காட்டுறேன் நான் பாருங்க. இங்கே இந்த சைட் சார்ட்டில் பாருங்க. ப்ரீவியஸ் டே லோக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆகுது. அடுத்த நாளும் ப்ரீவியஸ் டே லோக்கு கீழே க்ளோஸ் ஆகுது. அடுத்த நாளும் ப்ரீவியஸ் டே லோக்கு கீழே பாடி வந்து இங்கே கீழே வந்து க்ளோஸ் ஆகுது. அதே மாதிரி அடுத்த நாளுமே அப்படியே வரிசையாக பாருங்க க்ளோஸ் ஆகிக்கிட்டே இருக்கு பாருங்க. இங்கே வந்து பாடி க்ளோஸ் ஆகவே இல்லை. ஆனால் அடுத்த நாள் இங்கே வந்து பெரிய மூமெண்ட்ஸ் இல்லை. அன்னைக்கு வந்து வாலட்டிலிட்டி கம்மியாக இருந்திருக்கும். ஆனால் அடுத்த நாள் இங்கே வந்து இதானனால இப்போ இதுவுமே வந்து ப்ரீவியஸ் டே லோவை தான் டார்கெட் பண்ணிச்சு. ப்ரீவியஸ் டே லோ தான் வந்துச்சு. இப்போ இங்கே பாருங்க. இங்கே வந்து ப்ரீவியஸ் டே லோவை வந்து எதுவுமே ஸ்வீப்பே பண்ணல.
இது வந்து ஐஆர்எல் லிக்விடிட்டி மாதிரி உங்களுக்கு கிடச்சிச்சு. யா இங்கே பாருங்க, இங்கே டச் பண்ணிட்டு ஈக்குவல் லோ டச் பண்ணிட்டு அது பேசாமல் மேலே போய்கிட்டே இருந்திருக்கு. அதாவது கரெக்டாக வந்து 16 செப்டம்பர்லேருந்து எல்லா நாளுமே வந்து ப்ரீவியஸ் டே ஹை ப்ரீவியஸ் டே ஹையர் 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 எடுத்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் நீங்கள் சொன்னேன் நான் நோ பயாஸ் தேரின்னு கேட்டிங்களா. ஒரு நிமிஷம் போடுங்க. நோ பயாஸ் வந்து கண்டுபிடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். யா இந்த கேனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 1 மினிட். இப்போ என் மவுஸ் இருக்கிற கேனில் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிக்கிங்க. இந்த கேண்டில் தான் நான் இப்போ மார்க் பண்ணுறேன் பாருங்கள். இந்த கேண்டிலோட ஹை இங்கே இருக்குது, இந்த கேண்டிலோட லோ இங்கே இருக்குது. கரெக்டாக மார்க்கெட் வந்து முன்னாடி நாள், அதுக்கு முன்னாடி நாள் வந்து ப்ரீவியஸ் டே ஹையை வந்து ஸ்வீப் பண்ணியிருக்கு. இது வந்து நோ பயாஸ் டே. உங்களுக்கு நீங்களே பார்க்கலாம், இன்றைக்கி மார்க்கெட் வந்து எதையுமே ஸ்வீப் பண்ணலை. இங்கே பை சைட் லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணவே இல்லை. ஸ்வீப் பண்ணாமல் கரெக்டாக இங்கே வந்து டச் பண்ணிவிட்டு இங்கேருந்து போய் ப்ரீவியஸ் டே ஹையை தான் ஸ்வீப் ஆகிருக்குது. இது வந்து நோ பயாஸ் டே. செகண்ட் ஃபோட்டோ நான் அனுப்பிச்சி விட்டு செகண்ட் ஃபோட்டோலையும் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் பயாஸ் டேயில் காட்டினா உங்களுக்கு தெரியும். பார்த்தா அந்த ஃபோட்டோ உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கோங்க. முடிஞ்சால் உங்கள் எதில் வேணாலும் நீங்கள் இது பண்ணி வச்சுக்கோங்க, பேஸ்ட் பண்ணி வேணாலும் வச்சுக்கோங்க. நீங்கள் அதில் உங்களுக்கு வச்சாவே தெரியும். இஃப் த ப்ரைஸ் ட்ரேட்ஸ் அஸ் அன் இன்சைட் பார் தட் டசன்ட், அதாவது இந்த பிளாக் கலர் கேண்டில் வந்து doesn't take either previous day high or previous day low, it will refer to the previous day closed above its open. அதாவது இங்கே பாருங்க, இப்போ நான் எதிர்பார்க்கறது எங்கன்னா இங்கே தான் நான் எதிர்பார்க்குறேன். நான் என்னோட சார்ட் வந்து எங்கே போகணும்னு நான் எதிர்பார்க்குறேன்னா ப்ரீவியஸ் டே ஹை தான் என்னோட ட்ரான் லிக்விடிட்டி. இன்னைக்கு எனக்கு நான் ஒரு என்ட்ரி பார்க்குறேன், அடுத்த என்ட்ரி எனக்கு மேலே போகுது. இவ்வளோ தான் உங்களுக்கு போதும். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு டெய்லி பேஸ் ஃபுல் கிளாஸே எடுத்துட்டேன் நான் ஃப்ரீயாக. ஐயோ எனக்கு முடியலப்பா, தண்ணியை குடிக்கிறேன் கொஞ்சம். யாராவது ஃபர்ஸ்ட் டைம் என் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறீங்கன்னா வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் காஃபி கரன்சி எஃபெக்ட்ஸ். நான் தான் உங்கள் ஹோஸ்ட் அரவிந்த் ரவிச்சந்திரன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம டெய்லி பேஸ் இப்போ தான் பார்த்து முடித்தோம். கோல்டில் ஒரு ட்ரேடு ஓடிட்டு இருக்கு. கோல்டு ட்ரேட் எப்படி போகுதுன்னு என்ன பார்க்கல. ஓகே, 1 மினிட். கோல்டு எப்படி ஓடிட்டு இருக்குன்னு பார்த்துக்கிறேன். நான் ப்ராஃபிட்டில் இருக்கேன்னா லாஸில் இருக்கேன்னா. ஓகே, கோல்டு வந்து லாஸில் ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். $345 லாஸில் ஓடிட்டு இருக்குது. என்னன்னு தெரில எனக்கு.